கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு புதிய சவால்கள் உருவாகிறதா? ஒரு கிராமத்து சிறிய சபை. அங்கே முதியோர்களுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அனுப்பும் சிறு உதவியை கொண்டு சாப்பாடு போடுகிறார்கள். வேதாகமங்களை அச்சிட்டு தருகிறார்கள். திடீரென ஒரு நாள், இனிமேல் உங்கள் வங்கி கணக்கு செல்லாது, நீங்கள் எந்த ஊரில் வேலை செய்கிறீர்கள் என்று அரசாங்கத்திடம் முன்கூட்டியே அத்தாரிட்டி வாங்க வேண்டும். வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணம் செலவழிக்காவிட்டால் லைசன்ஸ் கட் என்று ஒரு சட்டம் வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இன்று இந்தியாவிலும் குறிப்பாக நம் தமிழ்நாட்டிலும் இருக்கும் கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. இதற்கு பெயர்தான் FCRA, அதாவது வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டம். 2026 புதிய விதிகளின்படி சட்டம் இப்போது சபைகளை ஒரு பெரிய நெருக்கடிக்கு தள்ளியுள்ளது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஊழியத்திற்கு அனுமதி வாங்கினால் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ போய் ஒரு சிறிய நற்செய்தி பிரதியை கூட கொடுக்க முடியாது. வெளிநாட்டு உதவி குறைவாக வந்தால் லைசன்ஸ் கிடையாது. கடந்த 2 வருடத்தில் 10 லட்சம் ரூபாயாவது வெளிநாட்டு பணத்தை எடுத்து செலவு செய்திருக்க வேண்டும். இது கிராமப்புறங்களில் உள்ள எளிய ஊழியங்களை அடியோடு பாதித்துள்ளது. ஊழியக்காரர்களின் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா கணக்குகள் முதல் அவர்கள் போடும் போஸ்டுகள் வரை அனைத்தையும் அரசாங்கம் கண்காணிக்க தொடங்கியுள்ளது. மத மாற்றம் செய்யக்கூடாது என்ற கடுமையான வார்த்தைகளோடு லைசன்ஸ் ரத்தானால் ஆலயங்கள், கிறிஸ்தவ பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் நிறுவன சொத்துக்களை அரசே எடுத்துக்கொள்ளலாம். இது குறித்த புதிய மசோதா பல கிறிஸ்தவ அமைப்புகளுக்கிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தான் கடந்த ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் தமிழ்நாடெங்கும் உள்ள திருச்சபைகள் ஒன்றிணைந்து உபவாச ஜெபங்களை நடத்தின. வேதாகமத்தில் சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வசனத்திற்கேற்ப அரசாங்கத்தின் FCRA சட்டங்களும் மனிதர்களின் மிரட்டல்களும் எவ்வளவு இறுக்கமானாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது சுவிசேஷ பணி ஒருபோதும் தடைபடாது. வாசல்கள் பல அடைபட்டாலும் இதுவரை ஊழியங்களை பாதுகாத்து நடத்தும் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, தடைகளையும் சட்டங்களையும் கடந்து உம்முடைய ஊழியங்களை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து வழிநடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் புது பலனையும் தாரும். ஆமேன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமேன்.